நம்ம பதிவில் முதலாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லட்சுமி முக அமைப்பு கொண்ட ஒரு பசு தாங்க. ரெட் அண்ட் ஒயிட் ஜெர்சியில் எல்லாரும் பிடிக்கக்கூடிய ஒரு கலரில் நம்ம இந்த பசுவை தேடி எடுத்திருக்கோம். இந்த மாட்டிற்கான வயதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் கடைமுளைப்பு போட்டிருக்குதுங்க. கடைமுளைப்பில் 2வது ஈத்து நல்லா சாதுவான குணம் கொண்டதுங்க. நல்லா உடல் அமைப்பிலையோ மடு அமைப்பிலையோ நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான மாடு தாங்க இது. கறவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரலும் தாராளமாக எடுத்து தருங்க. முந்தைய ஈத்துக்கு 17 லிட்டர் கறந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் 1 வாரம் முதல் 10 நாட்கள் இருக்குங்க கன்றுன்றதுக்கு. நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க. வெறும் 50% மடி தான் விட்டுருக்கு. நல்ல ஒரு அமைப்பான ஒரு மாடுங்க. எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாடு. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் யாருக்கு வேணாலும் இந்த மாடை நம்ம தேடி கொடுக்கலாங்க. இதற்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 76,000 சொல்கிறாங்க. இந்த 76,000ன்றது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. நம்ம கூட குறைச்சி கொடுக்கலாம். நல்லா மடியமைப்பை பார்க்கும்போதே தெரியுது. நல்லா சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு. மெஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கை கறவைக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு பசு தாங்க. நல்லா தோல் மெலுவில் நல்ல நீரோட்டமான ஒரு பசு. இந்த போன்ற பசுக்கள் தேவைப்படுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம மற்ற டீட்டெயில்ஸோடு சொல்லி கொடுக்கலாம். இந்த பசு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி கறவை பசுக்கள் தோட்டத்தில் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பதிவில் 2வதாக இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடானது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தன பிள்ளை கலரில் அங்கங்கே ஒயிட் பேட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பசு தாங்க. நல்ல நீரோட்டத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல ஒரு சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய மடியமைப்பை கொண்ட மாடு தாங்க இது. வெறும் 6 புல்லு தான் போட்டிருக்குங்க. இப்போ கன்று ஈன்ற போகிறது 2வது ஈத்து. 1 வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகுங்க கன்று ஈன்றதுக்கு. ஒரு சில நாள் முன்ன பின்ன ஆனாலும் நல்லா மடி லூஸ் இருக்குங்க. நல்லா மடி விட்டதுக்கப்புறம் தான் கன்று போடும். நல்ல ஒரு அருமையான மாடுங்க. சாதுவான குணம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. சின்னவங்க பெரியவங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தாங்க. கட்டிதாரியில் இந்த மாதிரி ஒரு மாடு இருந்தாவே நமக்கு வந்துட்டு ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அருமையான மாடு. இது போன்ற மாடு ஒரு அதிக கறவைதரில் ஜெர்சி ப்ரீடில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாட்டை நம்ம பரிந்துரைக்கலாங்க. நல்ல மடி அமைப்பை பாருங்கள். நல்ல ஒரு அழகான மடி அமைப்பு இருக்குங்க. நல்ல ஒரு சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு காம்புன்றதுனால இது வந்துட்டு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, அல்லது மெஷின் கறவை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, கை கறவை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது வந்துட்டு ஒரு பொருத்தமான மாடாக இருக்குங்க. இந்த மாடு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரேட்டை அனுசரித்து கேளுங்க, நம்ம கொடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூபாய் 75,000 சொல்லப்படுதுங்க. இதில் வந்துட்டு முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். மேலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமாக இருக்கவங்க மட்டும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மூன்றாவதாக இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் பேட்சுங்க. கலர் பேட்சில் ஜெர்சி டைப்புங்க. ஒரு மயில கலர் இருக்குது, நல்ல ஒரு ஒயிட் கலர் இருக்குது, மேலும் செம்பூத்து பேட்ச் இருக்குங்க இந்த மாட்டில். இது வந்து பார்த்தோன்னா இப்போ கடவுளில் போட்டிருக்குங்க. கடவுளில் 3ஆம் ஈத்துங்க. நல்ல ஒரு முக அமைப்பு. 3ஆம் ஈத்து. போன ஈத்துக்கு 17லேருந்து 18 லிட்டர் கறந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஈத்துக்கு 20 லிட்டருக்கு குறையாமல் கறவை எடுத்து தரக்கூடிய பசுதாங்க இது. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளிப்பொம்பு கொண்டதுங்க. நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் நல்ல நீரோட்டமான மாடு. நல்ல எலும்பு கணம் இருக்குங்க. நல்லா பேக் வெயிட்டில் நல்ல நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு தாங்க இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மேய்ச்சலில் தான் நம்ம வளர்த்து இது கொடுத்துட்ருக்கோம். நல்லா இந்த போன்ற மாடுகள் வந்துட்டு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் இது வந்துட்டு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. மேலும் இந்த மாடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நல்லா சாதுவானதுங்க. மேலும் அந்த தோல் வந்துட்டு நல்லா மெலுவாக இருக்கிறதுனால கறவைக்கு வந்துட்டு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. இந்த போன்ற பசுக்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண்ணைக்காரங்க விரும்புகிறாங்க. நம்ம பண்ணைக்கு மட்டும் இல்லாமல் வீட்டு தேவைக்கும் இந்த மாட்டை வந்துட்டு பரிந்துரைக்கலாங்க. ஏன்னா இது நல்லா கறவை எடுத்து தரக்கூடிய மாடு தான். இந்த மாட்டிற்கான விலையை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 76,000 சொல்கிறாங்க. இந்த 76,000ன்றது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. நம்ம முன்ன போய்ட்டால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டி கிராமங்க. முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு.
நம்ம பதிவில் 4வதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஈத்துல இருந்துட்டு 10 ஈத்து வரலும் வச்சுக்கக்கூடிய மாடு தாங்க இது. வெறும் 2 பல்லு போட்டிருக்கக்கூடிய தலை ஈத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி டைப்புங்க. நல்ல கலர் பேட்சில் நல்ல ஒரு உடல் அமைப்புங்க, நல்ல ஒரு மடி அமைப்பில் நல்ல சீரான காம்பு இடைவெளி இருக்குங்க. நல்லா பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு ரகம், ஒரு அழகான கிளிக்கொம்பு, ஒரு லட்சுமி முக அமைப்பு கொண்ட மாடுங்க. தோல் மிருதுவில் நல்ல ஒரு முக அமைப்போ, நல்ல ஒரு மடி அமைப்பு, மேலும் நல்ல ஒரு காம்பு சீர்வரிசையில் இருக்குங்க. இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகும். ஒரு சில நாள் முன்ன பின் ஆனாலும் தலையீத்தில் 15 லிட்டருக்கு மேலே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பசு தாங்க இது. வெறும் 2 பல் போட்டிருக்கு. தலையீத்து அவங்களுக்கு 10 ஈத்து வரலும் தாராளமாக வச்சுக்கலாங்க. அடிக்கடி மாடுகளை மாற்ற வேணும் அப்படின்ற ஒரு தேவையே இருக்காதுங்க. மேலும் இந்த மாட்டிற்கான விலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 77,000 சொல்கிறேங்க. இது முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிக ஈத்து வரலும் நம்ம மாடு மாற்றாமல் இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக இந்த மாடுகளை வந்துட்டு நம்ம பரிந்துரைக்கலாங்க. ஃபோனில் பார்க்குறதுக்கு அது எப்படி தெரியுதுன்ற ஐடியா நமக்கு இல்லைங்க. நேரில் பார்த்தா ஃபோனில் பார்க்குறத விட இன்னும் நல்லா அழகாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தான். இந்த நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தமுடியில் இருக்குங்க. நேரில் வரவங்களுக்கு நம்ம இன்னும் அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம பதிவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கடப்பல்லில் 3வது ஈத்துங்க. 3வது ஈத்தில் நல்ல ஒரு அழகான ஜெர்சி டைப்பில் நல்ல ஒரு உடல் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மாடுங்க. நல்ல ஒரு காம்பு வளம், நல்ல ஒரு மடி வளத்தில் இருக்குது. ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் ஆகுங்க கன்றுன்றதுக்கு. நல்ல ஒரு கலர் பேட்சில் ஒரு அதிக கறவைதரன் எடுத்து தரக்கூடிய மாடு தான் இது. பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு இந்த பசுக்களை பரிந்துரைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு முந்தைய ஏற்றுலேயே 15 லிட்டர் வரலும் எடுத்து கொடுத்தது அப்படின்னு தான் நமக்கு கொடுத்தவங்க இது சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்றுக்கு அதை விட ஒரு 2 லிட்டர் அதிகமாகவே இது நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த மாட்டிற்கான வயது வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பு 3வது ஈத்துங்க. விலை வந்துட்டு ரூபாய் 65,000 சொல்லப்படுதுங்க. நம்ம முன்ன பின்ன அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்கோம் எப்போவுமே. இது போன்ற பசுக்கள் பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ தேவைப்படுன்ற பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாம். நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தமுடி கிராமத்தில் தாங்க இருக்குது. மேலும் நம்ம வாரம் நம்மக்கிட்ட ஒரு 15லிருந்து 20 மாடுகள் வரலும் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டின் ஜெர்சி மற்றும் ஹச்எஃப் இது போன்ற பசுக்களை தான் நம்ம பிரத்யேகமாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக நம்ம தோட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கேரண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மடியில் எதுவும் பிரச்சனை, ஏதாவது ஒரு காம்பு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதுக்கான மாடு வேறு மாடு வந்துட்டு நம்ம மாற்றி கொடுத்துருவோங்க. மேலும் நம்ம சுழிலாம் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நார் தள்ளுறது அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துட்றோங்க. இது போன்ற இதுதான் நம்ம கேரண்டி கொடுத்துட்ருக்கோம். கறவை வந்துட்டு ஒரு சில லிட்டர்ஸ் நம்ம சொல்லுதலிருந்து மாறுபடலாங்க. மேலும் வந்துட்டு அவங்களோட தீவனத்தை பொறுத்து அது கறவை வந்துட்டு மாறுபடுறத நம்ம ஏற்கனவே உணர்ந்துருக்கிறோம். நம்ம சொல்லக்கூடிய பால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லிட்டர் முன்ன பின்ன இருக்கக்கூடியது சகஜம்தாங்க. தங்களுக்கு என்று தோன்றதோ அவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு 15 லிட்டர் சொல்கிறோன்னா ஒரு லிட்டர் முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம பொறுப்பேற்றுக்கலாங்க. மேலும் நம்ம பண்ணையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்துட்டு எடுத்து தரக்கூடிய மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் கறவை திறனில் நல்ல இளங்கறவையாக தாங்க இருக்குங்க. 4 பல் 6 பல் மற்றும் கடைப்பல் இது போன்ற பசுக்கள் தான் இருக்கும். மேலும் 2வது ஈத்து தான் அதிகபட்சமாக இருக்குங்க. இது போன்ற பண்ணைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.